பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். அதாவது இன்னைக்கு நாம பார்க்க போற படிப்பினை ஜெபத்தை குறித்து அநேக படிப்பினைகளை நாம் கேட்டு இருக்கிறோம். எந்த ஜெபம் எப்படி பண்றது, ஜெபம் பண்றதுன்னா எதற்காக பண்ண வேண்டும் என்றெல்லாம் ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு நாம் முக்கியமா பார்க்க வேண்டியது, அதாவது ஜெபம் பண்றோம், ஆனா இயேசு கிறிஸ்து எந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரு, எந்த ஜெபத்தை அவர் கேட்பதில்லை என்று இன்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆனா சில நேரங்கள் ஜெபம் பண்றாங்க, அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் வர்றதில்லை. அதனால சிலருக்குள்ள அந்த விசுவாசத்துல பலவீனம் அடைஞ்சுறாங்க. ஒரு நாள் ஜெபம் பண்றாங்க, ஒரு வாரம் வெயிட் பண்றாங்க பதிலுக்காக, இல்ல ஒரு மாசம் வெயிட் பண்றாங்க. அது காலம் தாமதிக்கும் போது சிலருக்குள்ள விசுவாசத்திலிருந்து விழுந்து விடுகிறார்கள். என் ஜெபம் கேட்கவில்லை என்று நினைக்கிறார்கள். ஆனா உண்மையிலே இயேசு கிறிஸ்து எந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரு, எப்படி ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்பாரு, இந்த ஜெபத்துக்கு முக்கியமா விசுவாசம் தான் அடித்தளமா இருக்க போகுது. நாம் விசுவாசத்துடன் பொறுமையாக ஜெபிக்கும் போது தேவன் எவ்வாறு பதில் அளிக்கிறார். விசுவாசம் வேணும், அதே சமயத்துல பொறுமையும் வேணும். விசுவாசம் பொறுமையாக நாம் ஜெபிக்கும் போது தேவன் எவ்வாறு பதில் அளிக்கிறார் என்று இன்று ஆராய்ந்து பார்ப்போம். வாசிக்கலாம் முதல் வசனத்தை. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13 முதல் 16. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்க உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஆமென். ஆமீன். நாம் எல்லோரும் அறிந்திருக்கிற வசனம் இது. அதாவது உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். எப்போ ஜெபம் பண்ணலாம்? ஒருவன் துன்பப்படும் போது, ஒரு சகோதரன் துன்பப்படும் போது, அல்ல ஒரு சகோதரி துன்பப்படும் போது நம்ம என்ன பண்ணோமா? ஜெபம் பண்ண கடவன் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீத பாட கடவன். சந்தோஷமா இருந்தா தேவனை துதித்து பாடலாம். ஆனா ஒருவன் துன்பப்படும் போது என்ன பண்ணோமா? ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், சபையில ஒரு சகோதரனோ சகோதரி வியாதியால் இருக்கும்போது அவன் என்ன பண்ணமா? அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. ஒரு சபையின் மூப்பனை வர வச்சுட்டு என்ன பண்ணமா? அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்போ ஒரு சகோதரனோ சகோதரியோ, அதாவது பாவத்தின் நிமித்தமாக ஏதோ ஒரு தவறு செய்து விட்டு வியாதியில இருந்தாக்கா என்ன பண்ணமா? மூப்பனை வரவழைச்சு அந்த வியாதிப்பட்ட மனுஷனுக்காக என்ன பண்ணமா? எண்ணெய் பூசி ஜபிக்க வேண்டும் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. அது மாத்திரமல்ல, ஜபிக்கும் போது, அப்படிப்பட்ட ஜபம் செய்யும் போது, அப்போது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். இந்த ஜபத்துக்கு முக்கியமா எது முக்கியமா இருக்க போது? விசுவாசம். அப்போ விசுவாசத்தோடு ஜபம் பண்ணும்போது பிணியாளியை ரட்சிக்கும். அப்போ அதே போல கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். சோ நாம இது எல்லாமே அறிஞ்சிருக்கிறோம். அப்போ ஒருத்தர் தப்பு செஞ்சு பாவம் செஞ்சு அவங்களுக்குள்ள வியாதி இருக்கும்போது நம்ம என்ன சொல்றோம்? முதல்ல உங்க பாவங்களை அறிக்கை செய்யுங்க ஆண்டவருக்கு சொல்லிவிட்டு அவங்க அறிக்கை செஞ்ச பிறகுதான் நம்ம ஜெபம் பண்றோம். பிறகு ஏசப்பா அவங்க பாவத்தை மன்னிச்சு அந்த வியாதியில இருந்து விடுதலை கொடுக்கிறார். இது நம் எல்லோரும் அறிந்திருக்கிற விஷயம். ஆனா இதுக்கு முக்கியமான ஒன்று பாத்தீங்கன்னா விசுவாசம். அப்போ விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அப்போ இந்த விசுவாசம் தான் காரணம். இந்த விசுவாசம் என்பது 2 பேருக்குமே இருக்கணும். ஜெபிக்கிறவனுக்கும் விசுவாசம் இருக்க வேண்டும், அதே போல் ஜெபத்தை பெற்றுக்கொள்வனுக்கும் விசுவாசம் இருக்கும். ஆண்டவர் என் பாவங்களை மன்னித்து விட்டார், நான் மியாவே என் பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டேன், அதனால இயேசு கிறிஸ்து என்னை மன்னித்து விட்டார் என்று விசுவாசமும் தேவை. இந்த விசுவாசத்தோடு ஜபிக்கும் போது அப்போ அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெறுவார்கள். இதுதான் சத்தியம். அப்போ நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு என்ன பண்ணுமா? இன்னொன்னு முக்கியமான விஷயத்த
உங்கள் குற்றங்கள் என்ன பண்ணுமா, ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. அப்போ சொஸ்தம் அடைய வேண்டுமென என்ன செய்யணுமா, குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட வேண்டும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அப்ப ஜெபம் பண்றதுல ஒருவருக்கொருவர் தாங்கி ஜெபம் பண்றது ஒரு முக்கியமான விஷயமா பார்த்தோம். அடுத்தது, எப்போ ஜெபம் பண்ணலாம், எப்படி ஜெபம் பண்ணலாம்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம் எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஆமென். ஆமீன். எந்த சமயத்திலும் அப்படின்னா ஆல் டைம்ஸ். அப்போ குறிப்பிட்ட ஒரு சமயம் மாத்திரம் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்லல. எந்த சமயத்திலும் ஜெபிக்கலாம். அது காலையோ மதியமோ இரவோ நடுராத்திரி எப்ப வேணா ஆண்டவரை நம்ம தேடலாம். எந்த சமயத்திலும் என்ன பண்ணுமா, சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் என்ன பண்ணுமா, ரெண்டாவது எந்த சமயத்திலும் ஜெபம் பண்ணலாம். ரெண்டாவது ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருக்கு ஜெபம் பண்றாங்க, அந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமான ஜெபமா இருக்குதா, அதாவது மாம்சத்துல பண்றாங்களா இல்ல ஆவியில பண்றாங்களான்னு அவங்களுக்கு தெரியல. அதுவும் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். எந்த ஜெபம் கேட்கப்படும் கேட்கப்படாது என்று நம்ம ஒவ்வொன்றாங்க ஆராய்ந்து பார்க்கலாம். அப்ப முக்கியமா எந்த சமயத்திலும் ஜெபம் பண்ணலாம். அதே போல ஆவியினால ஜெபம் பண்ண வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம மாம்சத்துல ஒருபோதும் ஜெபம் பண்ணக்கூடாது. சில பேர் ஜெபம் பண்ணும்போது கண்ணீர் விட்டு அழுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காரணமே இருக்காது. அதாவது எனக்கு வீடு இல்ல, எனக்கு பணம் இல்ல, நான் ஒரு லோன் போடணும், வீடு கட்டணும், அப்ப நான் வெளியூருங்களுக்கு போய் நான் தங்கி அங்க செட்டில் ஆகணும், படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், இப்படின்னு சொல்லி உலக பிரகாரமான தேவைகளுக்கு லிஸ்ட் போட்டு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி ஜெபிப்பாங்க. ஆனா இது எல்லாமே மாம்சத்துக்குரிய ஜெபமா இருக்கும். ஆனா எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று நம்ம வசனத்துல பிறகு ஆராய்ந்து பார்ப்போம். அப்போ ஆவியினாலே ஜெபம் பண்றதுதான் முக்கியம். அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது அது கர்த்தருடைய சித்தத்தின்படி இருக்க வேண்டும். கர்த்தர் விரும்புற காரியத்தை நாம ஜெபத்துல அவருக்கு தெரிவிக்கணும். அவர் என்ன விரும்புறாரோ, என்ன எதிர்பார்க்கிறோ அதே போல நம்ம ஜெபமும் இருக்க வேண்டும். வாசிக்கலாம். அடுத்தது, இதுல முக்கியமா இன்னொன்னு நம்ம பார்க்கணும். அதாவது பரிந்து பேசுகிற ஜெபம், இதுவும் தேவை. சோ அடுத்தது வாசிக்கலாம். ரோமர் 8:26-27. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆமேன். ஆமீன். அந்தபடி ஆவியானவரும், அப்ப நம்ம ஆவியில ஜெபம் பண்ணணும் வேண்டும் என்பது தெய்வ சித்தம். அப்போ ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அப்போ நமக்கு பலவீனம் இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் நல்லாவே தெரியும். அதனால உதவி செய்யறது யாரு? ஹெல்பர். ஆவியானவர் தான் நமக்குள்ள உதவி செய்யறாராம். அப்போ நம்ம அதை குறித்து கவலைப்படவே அவசியம் இல்லை. ஏன்னா எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியல, என்ன பேசுறதுன்னு தெரியலன்னு சொல்லி கவலையே வேண்டாம். நாம் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவரே நமக்குள்ள உதவி செய்யறாரு. அப்போ ஆவியானவர் துணை நமக்கு வேணும். அதனாலதான் நம்ம ஹோலி ஸ்பிரிட்டை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்போ நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால், அப்போ நமக்கு தெரியல எப்படி ஜெபம் பண்ணோம், எப்படி வேண்டுதல் செய்யணும் தெரியாத இருக்கிறதுனால ஆவியானவர் என்ன செய்யறாராம், ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அவரே உதவி செய்து நமக்காக நமக்குள்ள இருந்து அவரை வேண்ட செய்கிறார். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. அதனாலதான் ஆவியானவர் துணை நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். அப்போ ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால், அப்ப ஆவியானவர் என்ன செய்வார், எப்படி ஜெபம் பண்ணுவார், நமக்காக நமக்குள்ள இருந்து நம்மளை அறியாமலே நம்ம வாய்களை திறந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஜெபிப்போம். கண்களை மூடி ஆரம்பிக்கும் போது ஆனா முடிவு 1 மணி நேரம் போயிருக்கும், நமக்கே தெரியாது. ஏன்னா அவர் நமக்குள்ள வேண்ட செய்கிறார். அப்ப ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளை நமக்காக வேண்டுதல் செய்யறாரு. அதே போல தேவனுடைய சித்தத்தின்படியே எப்படி ஜெபம் பண்றாரா, நமக்குள்ள இருந்து வேண்ட செய்யறாரா, பரிந்து பேசுகிறாரா, தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டு செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அவர் அறிவார். அப்போ நாம எப்படி ஜெபிக்கணும்ன்ற கவலையும் தேவையில்லை. அதே போல நம்ம பலவீனங்களும் நமக்கு உதவி செய்யறார். அவரே நமக்குள்ள ஜெபமும் பண்றாருனாக்கா
இதுதான் தேவனுக்கு உகந்த ஜெபமா இருக்குது தேவன் முன்பாக. வாசிக்கலாம் அடுத்து. அதாவது ரோமர் 12:12 ஒரு வசனம் வாசிக்கலாம். நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென். ஆமென். இதுல 3 விஷயத்த பார்க்கலாம். ஒண்ணு நம்பிக்கை, இன்னொன்னு சந்தோஷம், இன்னொன்னு பொறுமை. இது 3 அவசியம். அப்போ நம்பிக்கையில எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்க வேண்டும். அதே போல உபத்திரத்திலே பொறுமையா இருங்கள். ஆனா இயேசுடைய உண்மையான பிள்ளைகளுக்கு இந்த பூமியில உபத்திரம் இருக்கும். அப்ப அந்த உபத்திரம் இருக்குமானால் அதுல எப்படி இருக்கணுமா? பொறுமையா இருக்க வேண்டும். பொறுமையா இருந்து என்ன பண்ணணுமா? ஜெபத்திலே உறுதியா தரித்திருங்கள். சந்தோஷமா இருந்து அந்த பொறுமையோட என்ன பண்ணணுமா? ஜெபத்துல உறுதியா தரித்திருக்க வேண்டும். இது ரொம்ப அவசியமானது. இப்போ அடுத்தது நம்ம எந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரு, எந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரு, இது முக்கியமா நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது அறியாம சில நேரங்கள்ல அதாவது சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க. அதனால இந்த விஷயம் தெரியாமலே அவங்க என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. சில நேரங்கள்ல காலம் தாமதம் ஆகும்போது சோர்வடைந்து விடுவார்கள். அப்போ நம்ம ஜெபம் பண்றது கர்த்தருடைய சித்தப்படி இருக்குதா இல்லையான்னு நமக்கு நல்லாவே புரிஞ்சுக்கணும். சோ முதல்ல பார்க்கலாம் எந்தெந்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டாரு. வாசிக்கலாம் யாக்கோபு 4:3. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். நாம ஜெபம் பண்றோம், ஆனா ஜெபத்துக்கு பதில் வரல. காரணம் இங்க வசனத்தை பாக்குறோம். நீங்கள் விண்ணப்பம் பண்றீங்க, விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் அதனாலதான் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஜெபம் பண்றீங்க, ஆனா நீங்க பண்ற ஜெபம் அது தேவ சித்தப்படி இருக்குதா அப்படின்றதான் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதாவது நீங்கள் விண்ணப்பம் பண்றீங்க, உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால். அப்போ இது தகாத விதமான விண்ணப்பம் என்ன? சில நேரங்களை மாம்சத்துல ஜெபம் பண்ணுவாங்க. இது எல்லாமே தகாத விதமான விண்ணப்பம். அதாவது ஒருத்தர் ஜெபம் பண்ண கேக்குறாங்க. என்னத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா, அதாவது என் மகன் தூங்கிட்டே இருக்கான், அவன் எழுந்து ஆராதனைக்கு போக மாட்டான், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதே போல இன்னொருத்தர் ஜெபம் பண்றாங்க. அதாவது என் மகன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும், அதாவது ஸ்டேட்லயே டாப்ல வரணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னொருத்தர் ஜெபம் பண்றாங்க, நான் ஒரு கார் வாங்கணும், அதே போல அந்த கார் பெஸ்ட் காரா இருக்கணும், நான் வீடு கட்டணும், ஆனா அதுல 2-3 மாடி கட்டுற அளவுக்கு எனக்கு தேவைகள் சந்திக்கப்படணும், நான் வெளியூருக்கு போனோம், என் மகன் அங்க படிக்கணும், அதற்கு தேவை ஆண்டவர் சந்திக்கணும். இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப எதை தேட வேண்டுமா? தேவனுடைய ராஜ்யம், நீதி, இது ரெண்டுமே தேடினா பிறகு இவெல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்ப நமக்கு என்ன வேணும், என்ன தேவை இருக்குது, தேவை இல்லை என்பது தேவனுக்கு நல்லாவே தெரியும். நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ நமக்கு இதுதான் தேவை, ஆனா இந்த தேவையை ஆண்டவரே சந்திக்கிறாராம். அப்ப நமக்கு சாப்பாடு, தங்க இடம், அதே போல நம்ம போட்டுக்கொள்ளுகிற உடை, இது எல்லாமே கர்த்தருக்கு நல்லாவே தெரியும் நமக்கு தேவை. இது நமக்கு மாத்திரமில்ல, இது கர்த்தர் தேவனை அறியாத மக்களுக்கும் ஆண்டவர் அவர் போஷிக்கிறார். உணவு தேவைன்னு நம்ம நல்லாவே தெரியும் ஆண்டவருக்கு. ஆனா நமக்கு மாத்திரமல்ல, தேவனை அறியாத மக்களுக்கும் ஆண்டவர் உணவை கொடுக்கிறாரு. ஏன்னா அவர் சொல்றாரு, காகைகளை போஷிக்கிறார் அவரு. அது மாத்திரமல்ல, நல்லோர் மேலேயும் தீயோர் மேலேயும் அவர் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நல்லவங்க மாத்திரம் மழை வருது இல்ல, தீயோர்ல இருக்க நன்மை 2 பேருக்குமே சேருது. அவரு பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, ஆனா அவர் நல்லவரா இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஆண்டவரை கேட்கும் போது எதை கேட்க வேண்டும்? ஆனா இப்படி நம்ம இச்சையின்படி நிறைவேற்றும்படி இதெல்லாம் தகாத விதமான விண்ணப்பங்கள் பண்ணா ஆண்டவர் சொல்றாரு, கேட்க மாட்டாரா. அதெல்லாம் பெற்றுக்கொள்ளாம இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம், எந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டாரு. வாசிக்கலாம் ஏசாயா 59:1-4. இதோ ரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும்
உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி, உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. மாயை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள். தீமையை கற்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். ஆமென். ஆமேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அப்போ ஆண்டவர் கிட்ட நம்ம கேட்கும் போது ஒரு சிலர் கேட்கிறாங்க, ஆண்டவர் கேட்க மாட்டாரா? ஆண்டவர் சொல்றாரு, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. என்ன காரணம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அப்போ கேட்க கூடாதபடிக்கு என்ன காரணம்னு சொல்றாரு ஆண்டவர்? அந்த பாவம் தான் இல்லையா, அக்கிரமம் சொல்றாரு. அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்குது. பிரிவினை உண்டாக்குறது பாவம் தான். அப்ப கேட்க கூடாதபடிக்கு நடுவுல நிற்குது என்ன? பாவம். பாவம் என்ற மதில் சுவர் நிக்குது. அதனாலதான் நம்ம ஜபிக்கும் போது சில நேரங்கள ஒரு சில பேர் ஜபிக்கும் போது அந்த ஜபம் கேட்கப்படுறது இல்ல. அப்போ என்ன செய்யணும்? அதுக்கு முதல்ல அந்த நடுவுல இருக்குது அந்த பிரிவினைக்கு காரணம் இருக்குது. அந்த பாவத்தை நம்ம விட்டு விலக வேண்டும், அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். அப்போது அவர் செவி கொடுப்பார். அப்போ இதுதான் காரணம் ஆண்டு சொல்றாரு. ஆனா உலகத்துல இருக்கிற கிறிஸ்துவ மக்கள் அநேகம் என்ன பண்றாங்க? சும்மா வெறுமையா ஜெபம் பண்ணுவாங்க. அதாவது 6 நாள் தங்க இச்சையின்படி நான் நிறைவேற்ற எல்லாத்தையும் செய்து விட்டு, அதாவது ஓய்வு நாள் நான் கடைப்பிடிக்கன்னு சொல்லி அந்த ஒரு நாள் ஆலயத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போய் உட்காந்துட்டு வந்துருவாங்க. அங்க போயிட்டு என்ன பண்றாங்க, ஆலயத்துல கண்களை மூடி ஒரு பேருக்காக ஒரு அறிக்கை செஞ்சிருவாங்க. ஆண்டவர் கேட்டுட்டாருப்பா, என்ன மன்னிச்சிட்டாரு, ஓகே நம்ம இஷ்டப்படி போயிடலாம் அப்படின்ட்டு 6 நாள் திரும்பி என்ன பண்ணுவாங்க, பழையபடி ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு ஜெபம் ஆண்டவர் கேட்பாரா? பார்த்தா இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் அக்கிரமங்களே நடுப்பிரிவினை உண்டாக்குகிறது. அப்போ அதை என்ன பண்ணுவோம், நான் விட வேண்டும். அதே போல சொல்றாரு, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. என்னவா? செவி கொடுக்காதபடிக்கு காரணமா இருக்கிறது எது? பாவங்கள். இப்ப பாவம்னா என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப இன்னைக்கு எல்லாருமே இந்த உலகத்துல இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அதாவது எது தவறு எது சரி என்றது தெரியாதா? கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். அப்ப இது தப்பு இது ரைட்ன்றது எல்லாருக்குமே தெரியும். எனக்கு தெரியாதுன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஆனா கர்த்தர் அதை உணர்த்தும் போது அதுக்கு கீழ்ப்படிந்து நாம் அறிக்கையிட்டு அந்த பாவத்தை விட்டு விட்டால் பிறகு ஆண்டவர் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். அப்போ சில நேரங்கள வெறுமையா ஜெபம் பண்ணா பாவம், அதாவது பாவ அறிக்கையும் செய்யறதுல நான் நல்லவன் சொல்லி நீதிமான போல இருந்துக்குன்னு ஜெபம் பண்ணிட்டே இருந்தாக்கா அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். ஆண்டவர் சொல்றார், அதாவது நீதியை தேடுகிறது இல்ல, சத்தியத்தின்படி வழக்காடுறதும் இல்ல, மாய நம்பி அப்பத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கர்ப்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். இதனாலதான் ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கறது இல்லையா. அடுத்தது முக்கியமான இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 50ல 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனதென்ன? நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமற் போனதென்ன? மீட்க கூடாத படிக்க என் கரம் குறுகிற்றோ? விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோ? இதோ என் கண்டிதத்தினாலே கடலை வற்ற பண்ணி நதிகளை வெட்டாந்தரையாக்கி போடுகிறேன். அவைகளில் உள்ள மீன் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் செத்து நாறுகின்றது. ஆமென். ஆமீன். பாருங்க, அன்னைக்கு அந்த மக்களோட கூட ஆண்டவர் அநேக நேரங்கள்ல எச்சரிப்பு கொடுத்தாரு. அவங்க அநேக நேரங்கள் தவறு செய்தாங்க, ஆண்டவர் விரோதமா அநேக பாவங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. சிலை வழிபாடு பண்ணாங்க, அதே போல முறுமுறுத்தார்கள், அக்கிரமம் செய்து கொண்டுதான் இருந்தாங்க. அவங்களை எச்சரித்தார், கண்டிச்சார், தண்டிச்சார். பழைய ஏற்பாட்டு காலத்தை பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு அவங்களை பார்த்து, நான் வந்த போது ஒருவனும் இல்லாமல் போனதென்ன? நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமல் போனதென்ன? அப்ப ஆண்டவர் கூப்பிடுறாரு மனம் திரும்ப சொல்லி, அதுக்கு செவி சாய்த்து மனம் திரும்ப அவங்க மனதே இல்லை. அப்போ ஆண்டவர் கூப்பிடும் போது மனம் திரும்ப சொல்லும் போது அதை செய்யலனாக்கா அவங்க கூப்பிடும் போது ஆண்டவர் கேட்பாரா? கேட்க மாட்டேன் தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் ஒரு வசனத்தை வெளிப்படுத்தி மனம் திரும்ப சொல்றாரா? அப்போ நம்ம அந்த சத்தத்துக்கு செவி சாய்த்தால், மனம் திரும்பினால், அப்ப நம்ம ஆண்டவர் கூப்பிடும் போது ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தையும் கேட்பார். அதான் சொல்றாரு, நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாம போனதென்ன? அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காம போயிட்டாங்க. அதனால சொல்றாரு, இதோ என் கண்டிடத்தினால்
கடலை வற்றம் பண்ணி அவர் கண்டிக்கிறாராம். அவர் ஆக்கவும் அழிக்கவும் வல்லவர். அப்படிப்பட்ட தேவன் கண்டிக்கும் போது மனம் திரும்பதான் பெட்டர். வாசிக்கலாம். லூக்கால ஒரு விஷயத்த பார்க்கலாம். லூக்கால 18ஆம் வசன அதிகாரத்துல 9-10. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஆமீன். ஆமீன். ஓகே. இந்த ஊமை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் எல்லா வசனம் வாசிக்காதனால, அதாவது ஒரு ஊமையை ஆண்டவர் சொல்றாரு. அதாவது தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஊமை சொல்றாராம். 2 மனுஷர் இருக்காங்க. அவன் ஜெபம் பண்றதுக்கு தேவாலயத்துக்கு போறாங்க. அதுல ஒருத்தன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஆனா அந்த பரிசேயன் போயிட்டு ஜெபம் பண்றானா. என்ன ஜெபம் பண்ற பாத்தீங்கன்னா, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அவன் ஜெபம் பண்ணும்போது என்ன பண்றான், அதாவது அங்க பரிசனும் இருக்கிறான், அதே போல ஆயக்காரனும் இருக்கிறான். ஆனா அந்த பரிசேயன் ஜெபம் பண்ணும்போது ஆயக்காரனை குற்றப்படுத்தி ஜெபிக்கிறான். தன்னை நீதிமான் நான் நல்லவன், அவன் கெட்டவன் சொல்லி அவன் ஜெபம் பண்றான். அவனை போல நான் இல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவனை குற்றப்படுத்தி தன்னை நல்லவனை போல காட்டுறபடிதான் அவன் ஜபிக்கிறான். அது மாத்திரமல்ல, எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணியே சொல்றான், நான் நல்லவன். அதே போல வாரத்தில் 2 தரம் உபாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்துல தசமாகதெல்லாம் செலுத்துறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இப்படிதான் அவனோட ஜெபமா இருந்தது. யாரு? அந்த பரிசுடைய ஜெபம். ஆனா ஆயக்காரன் அவனும் ஜெபம் பண்றான். அந்த ஜெபம் எப்படி இருந்தது? தூரத்துல நிக்கிறான், நின்னுட்டு தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாம என்ன பண்றான், தன்னை தாழ்த்தி தன் மார்பில அடித்து கொண்டு என்ன பண்றான், தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையேறும், நான் ஒரு பாவின்னு சொல்லி அறிக்கை செய்து என் மேல கிருபையேறும் சொல்லிதான் ஆண்டவர் தன்னை தாழ்த்தி ஜபிக்கிறான். இந்த 2 ஜபத்துல நல்லாவே தெரியும் எந்த ஜபம் கேட்கப்படுதுன்னு சொல்லி. அதனாலதான் ஏசப்பா சொல்றாரு. அந்த 14 வசனத்தை வாசிங்க. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆமேன். ஆமீன். ஏசப்பா சொல்றாரு, இந்த ஓமையை சொல்லிட்டு சொல்றாரு, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். யாரு? இந்த பரிசேயனுடைய ஜெபம் கேட்கப்படல, ஆனா அந்த ஆயக்காரனுடைய ஜெபம் கேட்கப்படுது. அப்ப ஆயக்காரன் தான் நீதிமானாக்கப்பட்டு வீட்டுக்கு போறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னாக்கா, தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுகிறான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்போ தாழ்த்தி ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கேட்பார். தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டு தன்னை உயர்த்தி கொண்டு பெருமையோடு ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். அப்ப மற்றவன் குற்றப்படுத்துகிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவும் மாட்டாரு. அது எத்தனை தடவை பண்ணாலும் ஆண்டவர் கேட்க மாட்டாரு. அப்போ நான் தப்பு செஞ்சிருக்கேன், என்ன மன்னிங்க ஆண்டவர் என்று தன் பாவங்களை அறிக்கை செஞ்சு ஜெபம் பண்ணா அதுதான் உண்மையான ஜெபமா இருக்க போகுது. அப்ப மற்றவங்களை குற்றப்படுத்துகிற ஜெபம் ஒருபோதும் ஆண்டவர் கேட்க மாட்டான்னு சொல்லி இந்த ஓமையில பாக்குறோம். வாசிக்கலாம். அடுத்தது 2வது இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, இன்னொரு ஜெபம் ஆண்டவர் கேட்க மாட்டாரா. இந்த முறுமுறுப்போட அதே போல கோபம் அடைஞ்சு முறுமுறுப்பு செஞ்சுட்டு அப்போ ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்தை கேட்பாரா? வாசிக்கலாம். யோவான் 4:1-4. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இதன் நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாய் இருக்கும் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். ஆமேன். ஆமீன். பாருங்க, இந்த யோனா தீர்க்கதரிசிய ஆண்டவர் சொல்ற, நினைவே பட்டணத்துக்கு போ, ஏன்னா நினைவு பட்டணம் பாவம் செஞ்சிருக்க, அந்த பட்டணத்தை கவுத்து போட போறேன், அதை அழிக்க போறேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசனம் உரைன்னு சொல்லி சொல்லும் போது யோனா என்ன பண்றான், அவனோட சொல்ல கேட்காம அவனோட சமூகத்தை விட்டு விலகி கப்பல் ஏறி வேற தேசத்துக்கு போக போறான். ஆனா வழியில என்ன பண்றாரு,
அவனை வந்து என்ன பண்றாங்க, அந்த கப்பல் அலக்கடிக்குது. அந்த கப்பல்ல இருந்து அவனை தூக்கி போட்டுறாங்க. பிறகு ஒரு மீனை கட்டளையிடுறார். அந்த மீன் வந்து யோனாவை முழுங்கிடுது. 3 பகல் 3 இரவு மீன் வயிற்றுல இருக்கிறான். பிறகு அவன் மனஸ்தாபப்படுறான், ஜெபிக்கிறான். ஆண்டவர் வந்து அந்த மீனுக்கு கட்டளையிட்டு அந்த மீன் மறுபடியும் யோனாவை கக்கி விடுகிறது. பிறகு என்ன பண்றான், மறுபடியும் வந்து மனம் திரும்பி நினைவு பட்டணம் போறான்னு சொல்லி முடிவு எடுக்கிறான். போறான், அந்த பட்டணத்துக்கு விரோதம் பேசுறான், அந்த தீர்க்கதரிசி உரைக்கிறான். ஆனா அந்த பட்டணத்தை ஆண்டவர் தப்பு வைக்கிறார். அப்ப அவனுக்கு என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா கோபம் வருது. அதனாலதான் இங்க பாக்குறோம், அதாவது ஆண்டவர் வந்து அழிப்பேன்னு சொன்னாரு. ஆனா அந்த பட்டணத்தை மக்கள் வந்து இதை கேட்ட உடனே மனம் திரும்புறாங்க. அழுது புலம்பி சாம்பல்ல உட்காந்து எல்லாரும் தாழ்த்துறாங்க. அந்த பட்டணத்து மேல மனம் இறங்கி ஆண்டவர் மன்னிக்கிறாரு. ஆனா இவனுக்கோ கோபம் வருகிறது. நான் சொன்ன தீர்க்கதரிசனம் ஆனா அது நடக்கல அப்படின்னு சொல்லி கோபம் எரிச்சல் உண்டாகி அவன் ஜெபம் பண்றான். பாருங்க, யோனாக்கு இது மிகவும் விசனமா இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றான். கோபத்தோட என்ன பண்றான், முறுமுறுப்போட ஜெபம் பண்றான். என்ன பண்றான், கர்த்தாவே, நான் தேசத்திலே இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தம் நான் முன்னே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடி சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனசாப்படுகிறமான தேவன் என்று அறிவேன். ஆண்டவர் நல்லவர் தான், கரெக்ட் தான், அவன் சொல்றது உண்மைதான். நான் இதனால்தான் ஓடிட்டேன்னு சொல்லி ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்றது கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அவனுக்குள்ள கோபம் எரிச்சல் இருந்தது. அதே போல இதனால்தான் நான் ஓடி போயிட்டேன்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் சொல்றான். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா அதை கீழ் பண்ணிதான் ஆகணும். எக்ஸ்கியூஸ கேட்கவே மாட்டார். ஆனா இவன் என்ன சொன்னா, காரணம் சொல்லி முறுமுறுப்போடு ஜெபம் பண்றான். இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஜெபம். ஆண்டவர் சொல்றாரு, அதாவது இப்போது கர்த்தாவே, அவன் சொல்றான் பாருங்க, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறத விட பார்க்கிலும் சாகுத நலமா இருக்கும். இந்த ஜெபம் வந்து கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? ஒருபோதும் அல்ல. நான் செத்துறதே பெட்டரு. எதுக்காக? காரணமே இல்லாம வந்து கோவப்படுறான். அதே போல அது நடக்கல என்பதுக்காக அவன் கோவப்படுறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ, அது நல்லதெல்லாம் சொல்லி ஆண்டவர் வச்சிருக்காரு. இந்த அதிகாரத்தை முழுசா வாசித்து பாருங்க. பிறகு ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை செய்யறாரு. பிறகு வந்து அவன் கண் திறக்கப்படுதுன்னு சொல்லி பார்க்க முடியும். அப்ப இங்க நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், நாம் முறுமுறுப்போடு எரிச்சலோடு ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டு ஜெபம் பண்ணி இது நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி அவரை வற்புறுத்தி நம்ம ஒருபோதும் ஜெபிக்க முடியாது. கோபம் எரிச்சலோட நம்ம வந்து முறுமுறுப்போடு ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தையும் கேட்க மாட்டான்னு சொல்லி பாக்குறோம். சோ நம்ம லிஸ்ட்ல எல்லாமே பாக்குறோம் எந்தெந்த ஜெபம் கேட்கப்படாதுன்னு சொல்லி. ஆனா என்ன சொல்றாரு, முறுமுறுப்பு இருக்க கூடாதுன்னு சொல்றாரு. வாசிக்கலாம், பிலிப்பு 2:16 என்ன சொல்றாரு பார்க்கலாம். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஆமீன். ஆமீன். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்கிப்பில் இல்லாமலும் செய்யுங்கள். முறுமுறுப்பு இருக்கக்கூடாது, தர்கிப்பும் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமா செய்ய வேண்டும். முறுமுறுப்பு ஒருபோதும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம். அடுத்தது, இந்த இன்னொரு முக்கியமான ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். சிலர் வந்து செய்வாங்க, ஆனா அதையும் கேட்க மாட்டார். ஜெபத்தை கேட்க மாட்டார். எப்படி? அதாவது இச்சையின்படி காரியங்களை செய்யறது. ஆனா நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா உலக பிரகாரம் இச்சைகளோட வந்து எல்லாமே செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? இல்ல. வாசிக்கலாம், ஏசாயா 58:2-4. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரைப் போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ, நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ, வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கப்படும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். ஆமேன். ஆமேன். பாருங்க, அன்னைக்கு அந்த மக்கள் வந்து அவங்க தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாம நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் என்ன பண்ணாங்க, நாடோறு அவரை தேடினார்கள், என்னை தேடினார்கள் சொல்லி ஆண்டு சொல்றாரு. என் வழிகளை அறிய விரும்பினார்கள் அவர்கள். ஆனாலும் கூட பாருங்க, நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனுடைய சேர விரும்பினாங்க அவங்க எல்லாருமே. ஆனா பாருங்க, நாங்கள் உபவாசம் பண்ணும் போது நீ நோக்காமல் இருக்கிறது என்னன்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. யார? ஆண்டவரை கேள்வி கேட்கறாங்க. உபவாசம் பண்றாங்களா? உபவாசம் பண்ணிட்டு ஆண்டவர் கேட்கலையே.
ஆண்டவர் நீர் ஏன் என் ஜெபத்தை கேட்கல, உபவாசம் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு கேட்கிறாங்களாம். அப்போ நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்னன்னு சொல்லி ஆண்டவரை கேள்வி கேட்கிறாங்க. இதோ நீங்கள் உபவாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, உபவாசிக்கும் போது உபவாசிக்கும் நாளிலே என்ன பண்றீங்க, உங்க இச்சையின்படி நடந்து, உங்க உபவாசம் சொல்லிட்டு உபவாசம் எடுக்கிறீங்க, சாப்பிடுறது இல்ல, ஒரு நாள் தண்ணி குடிக்கிறதுல சொல்றாங்க. இதுக்கு பேர் உபவாசமா? ஆண்டவர் சொல்றாரு, உபவாசிக்கிறீங்க ஆனா என்ன பண்றீங்க, இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகள் எல்லாம் கட்டாயமா செய்கிறீர்கள். சில நேரங்கள் சில இப்படிதான் இருக்கும் உபவாசம். நான் வெறும் சாப்பிட மாட்டேன், சாயந்தரம் வரைக்கும் தண்ணி குடிக்க மாட்டேன், ஆனா என்ன பண்ணாங்க, அந்த நாள்ல உலக பிரகாரமான காரியத்தை மாம்சத்துல எல்லாமே செய்வாங்க. அவங்க இச்சைகளின்படிதான் அவங்க என்ன பண்ண விரும்புகிற காரியம் எல்லாமே செய்வாங்க. ஆனா என்ன அதுக்கு பேர் என்னவோ உபவாசம் சொல்லிடுவாங்க. அதான் சொல்றாரு, நடந்து உங்கள் வேலையெல்லாம் செய்றீங்க, இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தைய கையினாலே குத்துகிறதுக்கும் உபவாசிக்கிறீங்க நீங்க. அப்ப நீங்கள் உங்கள் கூக்குரலை உயர்த்தினால் கேட்க பண்ணும்படியாக அந்நாளை உபவாசிக்கிறது போல உபவாசியாது இருங்கள். இந்த மாதிரி ஒரு உபவாசம் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த ஜபத்தை நான் கேட்க மாட்டேன். அப்ப இது உகந்த உபவாசமா அல்லன்னு சொல்றாரு. அதுக்குதான் எது உகந்த உபவாசமா, அதாவது ஏசப்பா அழகா அதுலயே கற்றுக் கொடுத்துறாரு இல்லையா. அதாவது வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கறது, அதாவது வியாதிப்பட்டனை விசாரிக்கிறது. இதேதான் மத்த 25ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் கொடுக்கறது, ஆகாரம் இல்லாதவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கறதுதான் இதுதான் உண்மையான உபவாச ஜெபம் ஆண்டு சொல்றாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்களா, அதாவது அவங்க உலக காரியெல்லாம் நிறைவேற்றி விட்டு நான் உபவாசம் பண்ணிருக்கிறேன், ஆண்டவர் கேட்கணும், ஏன் கேட்கறதுல ஆண்டவரே கேள்வி கேட்கறாங்களா. ஆனா ஆண்டவர் பதில் கொடுக்கவும் மாட்டாரு, அந்த ஜெபத்தையும் கேட்க மாட்டாராம். ஆனா வாசிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயத்த, எந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரு அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. ஆமென். ஆமேன். இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். எந்த ஜெபத்தை? வேதத்தை கேளாதபடிக்கு. அப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்க மாட்டேன், தன் செவியை விலக்கி விட்டால் ஜெபம் பண்ணா அப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாராம். அப்போ வசனம் பேசும்போது வசனத்துக்கு தான் செவி சாய்க்கிறோம். இது கர்த்தர் பேசுகிறார், இது தேவனுடைய வார்த்தை என்று செவி கொடுத்தால், அது கீழ்ப்படிந்தால் அந்த ஜெபத்தை பிறகு செய்யும் போது கேட்பார். இது முக்கியமா எல்லாருக்குமே பொதுவாக சொல்லுகிற, கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகிற முக்கியமான வசனம். இந்த வேதத்தை கேளாதபடிக்குன்னு சொல்லிங்கன்னா சில நேரங்களை என்ன பண்ணுவாங்க, இந்த சகோதரன் பேசுனாதான் கேட்பேன், ஏன்னா இவர் தான் நல்லா அழகா பேசுறாரு அதனால அதை கேட்பேன். ஆனா இந்த சகோதரன் இவர் பேசுறாரு எனக்கு பிடிக்கல, அந்த சகோதரன் நல்லா பேசுறதுல, இவர் நல்லா பேசுறாரு இப்படின்ற ஒரு மனசுல ஒரு தீர்மானம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த சகோதரன் பேசும்போது வசனம் பேசுறாரா, இந்த சகோதரன் வசனம் தான் பேசுறாரா, அப்ப ரெண்டுமே ஆவியானவர் தான் பேசி கொண்டிருக்கிறார் என்ற அந்த உலகத்துல அந்த விசுவாசம் நமக்கு ரொம்ப மிகவும் அவசியமானது. அப்ப இந்த சகோதரன் பேசுறது கேட்ப, அந்த சகோதரன் பேசுறது கேட்க மாட்டான்னு சொன்னீங்கன்னா இந்த வசனம் அவங்கதான் சொல்றாரு, வேதத்தை கேளாதபடிக்கு செவிய விளக்கினுடைய ஜெபம் அருவருப்பு. நான் இந்த வசனம் கேட்பேன், அவர் பேசுறது இந்த வசனம் கேட்க மாட்டேன்னு சொன்னா அப்படி ஒரு ஜெபம் கேட்க மாட்டாராம். ஆனா இதுக்கு ஒரு நல்ல ஒரு சாட்சியை பார்த்தீங்கன்னா, அதாவது பெங்களூர்ல ஒரு விஷயத்த ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன். தினமும் 8 to 9 வரைக்கும் ஒரு ஆன்லைன்ல இந்த பிரேயர் நடக்குது இல்லையா, இந்த பைபிள் ஸ்டடி. இதுல சில வருஷம் முன்பாக ஒரு சகோதரி இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்காங்க. அவங்க வீட்டுல அந்த செய்தி கேட்கும் போது ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டு, அதாவது மியூட்டை போட்டுட்டு கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டு கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஒரு சகோதரன் கொடுக்கறது நல்லாவே தெரியும். அப்போ ஒரு நாள் ஒரு சகோதரன் பேசும்போது அதுக்கு ஒரு கமெண்ட் அடிக்கிறாங்க, இது நல்லா இருக்குது. அப்ப இன்னொரு நாள் பேசும்போது இது நல்லா இல்ல, ஓ இவர் நல்லாவே பேச தெரியல அப்படின்னு சொல்லி பரியாசம் கேலி பண்ணி அவரை குற்றப்படுத்தும்படி பேசிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனா வசனம் ஓடி இருக்குது 1 மணி நேரம். அதை கேட்டுக்கொண்டே இப்படி பேசி கொண்டிருக்கிறாங்க. யாருமே இல்ல, மியூட் போட்டுக்கிறாங்க, யாருமே பார்க்கலன்ற ஒரு எண்ணத்துல பேசுறாங்க. ஆனா கர்த்தர் பார்த்திருக்கிறார், கர்த்தர் பார்க்கிறார் என்பது அவங்க அறியாம இருக்காங்க. இது செய்து கொண்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு உள்ளத்துல மாரடைப்பை போல் வந்து விட்டது. மூச்சு விட முடியலை, பயங்கரமான வலி, இன்னும் ஒரு பயம் வந்து விட்டது அவங்க உள்ளத்துல. ஐயோ நான் இறந்து விடுவேனோ என்ற உள்ளத்துல ஒரு அச்சம். திடீரென்று அந்த மார்பு ஒரு அடைப்பை போல வந்து விட்டது. உடனே ஒரு பயம் வந்து விட்டது, எனக்கு எதுவும் ஆயிடுச்சு அவ்வளவுதான் சொல்லி பயத்துல அப்போ ஒரு சகோதரனுக்கு கால் பண்ணிட்டு, நான் இந்த மாதிரி என் உடம்பு முடியல, மூச்சு விட முடியல, எனக்கா ஜெபம் பண்ணுங்க சொல்லும் போது ஆவியினர் அவர் மூலமா உணர்த்தும் போது, நீங்க என்ன செஞ்சிட்டீங்கன்ட்டு, அதாவது ஆண்டவர் உங்களை கண்டிக்க விரும்புறார். அதாவது நீங்க இந்த மாதிரி ஒரு காசு செய்தீங்களா அப்படின்னு கேட்கும் போது, ஆமா இந்த மாதிரி செஞ்சுட்டேன், அதனால தப்புன்னு உணர்றேன். அப்ப நீங்க பாவங்களை அறிக்கை செய்யுங்க,
இது தப்பு இல்லையா? ஒரு சகோதரன் பேசும்போது அவர் குற்றப்படுத்தும்படி காரியங்களை செய்திருக்கீங்க, ஆனா கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் இது அப்படி சொல்லும் போது பிறகு மனசாப்பட்டு அவங்க அறிக்கை செஞ்சு தான் செய்த தவறுன்னு உணர்ந்தாங்க. உடனே ஜெபம் பண்ண பிறகு அந்த சகோதரி விடுதலை அடைஞ்சு நார்மல் ஆயிட்டாங்க. சோ இதுல நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு சகோதரன் பேசும்போது அந்த சகோதரனை குற்றப்படுத்தக்கூடாது. ஏன்னா வசனம் தானே பேசுறாங்க, அந்த வசனத்துக்கு செவி சாய்க்க வேண்டும். அப்போ வசனம் பேசும்போது அந்த வசனத்தை குற்றப்படுத்துற மாதிரி, அப்போ வசனம் பேசுற சகோதரனை நம்ம குற்றப்படுது. ஏன்னா அவர் அவர் சொந்த வார்த்தை பேசவில்லை, தேவனுடைய வசனம் தான் வெளிப்படுத்துறார். அதான் வசனம் சொல்லுது, வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவிய விளக்கினுடைய ஜெபம் அருவருப்பு. இப்போ நம்ம இவ்வளவு நேரம் எந்த ஜெபம் கேட்கப்படாதுன்னு சொல்லி பார்த்தோம். அதே போல எந்த ஜெபம் கேட்கப்படும், இப்படி ஜெபித்தா கேட்பாரு என்றத நம்ம ஆரஞ்சு பார்க்கலாம். அடுத்தது 1 யோவான் 3:22-23. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. ஆமென். பாருங்க, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு, இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தை. அப்ப தேவனுடைய வார்த்தையை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானகளை செய்கிறபடியால், இப்படி செஞ்சாக்கா அவருடைய கற்பனையை கை கொள்ளணும், தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு பிரியமான செய்யும் போது நாம் வேண்டிக் கொள்கிற எதுவோ அதை அவரால் பெற்றுக் கொள்கிறோம். இது 100% ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம வேண்டிக் கொள்ளும் போது ஜெபத்துக்கு பதில் வேண்டுமா உடனே? அப்போ அவருடைய கற்பனையை கை கொள்ளணும், 2வது அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும், செஞ்சால் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ இது முக்கியமான, அப்ப இந்த ஜெபம் கேட்கப்படும். அதே போல இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு பாருங்க, அவர் நமக்கு கட்டளை இட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும்பதே அவருடைய கற்பனை. இந்த கற்பனை தான் நம்ம ஆரம்பிக்கும் போது பாக்குறோம், அவருடைய கற்பனை நாம் கை கொண்டு சொல்றாரு. அப்போ இந்த கற்பனை கை கொண்டால், நாம் அவருக்கு பிரியமாபடி நடந்தால், அப்ப நம்ம வேண்டிக் கொள்ளும் போது அதை வாய்க்க செய்வான்னு சொல்லி பார்த்தோம். வாசிக்கிற அடுத்த வசனம் 1 யோவான் 5:14-15. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமேன். ஆமீன். முதல் விஷயத்த பார்த்தோம், எந்த ஜெபம் கேட்கப்படும், கற்பனை கை கொள்ள வேண்டும், அவருக்கு பிரியமான செய்ய வேண்டும். 2வது விஷயம், நம்ம எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அப்ப 2வது விஷயத்த பாக்குறீங்க, அவர் சித்தப்படி நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். இது கர்த்தருடைய சித்தமா, நான் ஜெபம் பண்றேன், விண்ணப்பம் பண்றேன், இது கர்த்தர் சித்தமான்னு சொல்லி நிதானித்து ஜெபம் பண்ண கேட்டால், அவர் சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியமா. அப்ப நமக்கு விசுவாசம் உண்டு, நான் தேவனுடைய சித்தப்படி ஜெபிக்கிறேன், அதை ஆண்டவர் கேட்பான்ற முழு விசுவாசம் நமக்கு வரும். அப்போ நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால், அவரிடத்தில் நாம் கேட்டவளை பெற்றுக் கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ 100% நம்ம ஜெபத்தை கேட்பார். வெறுமையா ஜெபம் பண்ணா, மாம்சத்தோட ஜெபம் பண்ணாலும், இல்ல முறுமுறுப்பு, இல்ல அதாவது அவசியமே இல்ல, ஒரு காரியத்துக்காக உலக பிராண தேவைக்கு இச்சைக்கு இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஒரு வண்டி வேணும், வண்டி வாங்கறதுக்காக ஜெபம், ஒரு வாகனத்தை எடுத்துட்டு வந்துட்டேன், அதுக்காக இது கர்த்தர் கொடுத்தாரு, ஒரு லக்ஸரிஸான வாழ்க்கை வாழ போறேன், இது ஆசீர்வாதம் சொல்லி அதுக்கு ஒரு ஜெபம், இதெல்லாம் ஜெபம் அல்ல. அப்ப ஜெபம் இப்படி செஞ்சா ஆண்டவர் கேட்பார். வாசிக்கலாம், தானியேல் 9ஆம் அதிகாரத்துல பரிந்து பேசுற ஜெபத்தை பத்தி பார்க்கலாம். தானியேல் 9:3-5. நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். ஆமென். ஆமென். அந்த தேசம் முழுவதுமா பாவம் செஞ்சிருக்குது. அப்ப தானியேல் சும்மா இல்ல, என்ன பண்ணா, அவன் உபவாசம் பண்றான். உபவாசம் பண்றது மாத்திரமல்ல, இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து
அவன் சாப்பிடாம தண்ணி குடிக்காம உபவாசம் முழு மனதோடு பண்றான். எதற்காக பாருங்க? ஜனங்களுடைய பாவத்துக்காக அவன் பரிந்து பேசுக ஜெபம் பண்றான். அவன் பண்றான். தேவனாக ஆண்டவரே, ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்கிறான். பாவ அறிக்கை செய்து என்ன பாவ அறிக்கை செய்யறான் பாருங்க. முக்கியமா இதுல, ஆண்டவரை உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே சொல்லி தேவனை துதிக்கிறான். பிறகு பாவம் அறிக்கை செய்யறான். நாங்கள் பாவம் செய்து, அப்ப தன்னையும் சேர்த்து அந்த மக்களோட நாங்கள் பாவம் செய்து சொல்லி அறிக்கை செய்யறான். நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரா இருந்து துன்மார்க்கமாய் நடந்தோம், கலகமும் பண்ணோம், உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். அப்ப இப்படிப்பட்ட துரோகத்தை நாங்க செய்தோம் என்று அந்த தேசம் பாவம் செஞ்சதுனால அந்த பாவ அறிக்கை தேசத்தோட செஞ்ச பாவத்தையும் சேர்த்துதான் அவன் அறிக்கை பண்றான். நாங்கள் பாவம் செய்தோம். அப்போ இது உண்மையான பரிந்து பேசுகிற ஜெபம். ஆனா இந்த உண்மையான பரிந்து பேசுகிற ஜெபம் மக்களுக்காக மன்றாடும் போது ஜெபம் கேட்கப்படுமா? வாசிக்கலாம் இதே அதிகாரத்துல 20-23. இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய கேப்ரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடே பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். ஆமீன். ஆமீன். அவன் பாருங்க, அவன் ஜெபம் பண்றான். அந்த ஜெபம் கேட்கப்பட்டதா? இப்படி அவன் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாக இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனை கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருக்கும் போதே, அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே, ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகி காபிரேல் வேகமாய் பறந்து வந்து, இந்த காபிரேல் என்ற தேவதூதன் என்ன பண்றான்? வேகமாய் பறந்து வந்து என்று சொல்லும் போது பல நாட்கள் அல்ல, பல மணி நேரம் அல்ல, இமைப்பொழுதெல்லாம் வருவான். அப்ப தேவதூதன் வரும்போது இமைப்பொழுதுல வேகமா வரான். வந்து என்ன பண்றான்? அந்தி பலியின் நேரமாகிய வேலையிலே என்னை தொட்டான். தானியேலை தொட்டு சொல்றான். ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். தானியேல் பண்ணிட்டு இருக்கும் போதே உடனே தேவதூதன் வரான். தொட்ட உடனே அவன் சொல்ற வார்த்தை பாருங்க. அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அப்போ இந்த ஜெபம் உடனே கேட்கப்பட்ட ஜெபம். அவன் சொல்ற பாருங்க, தேவதூதனே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே, நீ தொடங்கின இல்லையா ஜெபம் பண்றதுக்கு விண்ணப்பம் பண்ணி, அப்போதே என்ன ஆயிடுச்சா? உடனே ஆண்டவர் கட்டளையை பதில் கொடுத்தார். கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசித்து அறிந்து கொள்ளுன்னு சொல்லி அந்த தேவதூதன் தானியேலுக்கு வெளிப்படுத்துறான். அப்போ தானியேல் ஜெபம் பண்றது தேவனுக்கு பிரியமான ஜெபம். இந்த ஜெபம் தாமதிக்காத ஜெபம். உடனே பதில் கொடுக்குறாரு. அவன் தொடங்கின உடனே பதில் வருது. உடனே அவன் சொல்றான், நீ தொடங்கின உடனே கட்டளை வெளிப்பட்டது, அது அறிவிக்க வந்தேன்னு சொல்லி அந்த தேவதூதன் சொல்றான். அப்போ இந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமான ஜெபம். இப்படிப்பட்ட ஜெபம் பண்ணும்போது உடனே ஆண்டவரும் பதில் கொடுப்பான்னு சொல்லி நல்லா தெளிவா வசனத்துல பார்க்கிறோம். வாசிக்கலாம். மார்க்ல விசுவாசம் உள்ள ஜெபத்தை பத்தி பார்க்கலாம். மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆமேன். ஆமேன். ஏசப்பா சொல்றாரு, நீங்கள் ஜெபம் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ. அப்போ ஜெபம் பண்றீங்க, எதெல்லாம் கேட்கறீங்களோ, கேட்கறதும் கண்டிஷனும் இருக்குது. அது நம்ம இச்சைப்படியும் கேட்க கூடாது, அதே போல அவர் சித்தப்படியும் கேட்கணும், பிரியமானதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ கேட்கும் போது அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்ப நான் தேவ சித்தப்படிதான் கேட்கிறேன், அதை நான் பெற்றுக்கொள்வேன்ற விசுவாசம் நமக்கு முக்கியமானது. அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அப்போ நம்ம ஜெபம் கேட்கப்படும்.
நம்ம எதை கேட்கிறோமோ அதை ஆண்டவர் அருளி செய்வார். வாசிக்கலாம் மத்தேயு 18 இங்க வந்து முக்கியமா இந்த ஒருமன ஜெபத்தை பத்தி பார்க்கலாம். 19, 20. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் 2 பேர், அதாவது மினிமம் 2 பேரு போதும். 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தால், அப்போ 2 பேரு ஒருமனப்பட்டு ஒரே மனதோடு அவங்க வேண்டிக் கொள்ள போறாங்க. வாங்க பதர் நாங்க ஜெபிக்கலாம் ஒரு காரியத்துக்காக சொல்லி ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது, அப்ப இதுல பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒருமனம். அப்போ ஒருமனப்பட்டு ஜெபித்தால், அதாவது ஆண்டு சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்கள் உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இது 100% வந்து இந்த பதில் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டு சொல்றாரு. கேட்கப்படுகிற ஜெபம். ஏன்னா 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். அப்ப ஏசப்பா எந்த ஜெபத்தை கேட்பாரு? 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது அவங்க நடுவுல ஏசப்பா இருக்கிறாராம். அப்ப அந்த ஜெபத்தை கேட்பாரா? கண்டிப்பா ஏசப்பா கேட்பாரா. அங்க முக்கியமா தேவையானது ஒரு மனதின் ஜெபம். 2 பேருக்கு ஒரு மனது ஐக்கியம் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். அடுத்தது, அதாவது ஒரு சில நேரங்கள் ஜெபிப்பாங்க, ஆனா ஜெபத்துக்கு உடனே பதில் வராது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எதிர்பார்ப்பாங்க, நான் ஜெபித்தா உடனே பதில் வந்துடணும், வரலன்னா என்ன பண்ணுவாங்க, என் ஜெபம் கேட்கலன்னு நினைச்சுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜெபித்து விட்டு 2 நாள் 3 நாள் பிறகு, ஐயோ என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலப்பா, சோர்வடைந்து போயிடுவாங்க. ஆனா அதுக்கு காரணம் என்ன? சில நேரங்கள் ஆண்டவர் ஜெபம் பதில் கொடுப்பாரு, ஆனா உடனே அது நடக்காது. அதுக்கு ஆண்டவர் ஒரு தீர்மானம் பண்ணிருப்பாரு. இந்த சமயத்துல அப்ப நம்ம ஒண்ணு கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட, உடனே கொடுப்பா. சில நேரங்கள உடனே செய்ய மாட்டார் ஆண்டவர். ஏன்னா அவர் தீர்மானம் பண்ணிப்பார். அது வந்து அதாவது நகைப்பதற்கு ஒரு காலம் உண்டு, அழுவதற்கு ஒரு காலம் உண்டு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அப்போ எல்லாத்துக்கும் ஒரு காலம் நேரம் ஆண்டவர் நியமிச்சிருக்காரு. அவர் உடனே பதில் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்பா கூடாது. சில நேரங்கள் கொடுப்பாரு அவசியம் இருந்தால். ஏன்னா அவர் நல்லாவே தெரியும் எப்போ பதில் கொடுக்கணும், எப்போ அந்த காரியங்களை வாய்க்கணும். ஆனா அவர் ஒரு பிளான் வச்சிருப்பாரு. இந்த சமயத்துல இந்த நாள்ல நான் அதை அருளி செய்வேன், இதை வந்து செய்வேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணிருப்பாரு. அதை புரிஞ்சு கொள்ளுகிற அந்த மனம் நமக்கு தேவை. வாசிக்கலாம் லூக்கா 18 7, 8. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆமென். ஆமென். இந்த சோர்ந்து போனால் ஜெபிக்கிறது பத்தி தான் இங்க ஏசப்பா ஒரு ஊமையை சொல்றாரு. ஏன்னா அந்த ஊமையில சொல்லும் போது ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அவன் தேவனுக்கு பயப்படுற பயமும் அவனுக்கு இல்ல, யாரையும் மதிக்க மாட்டானா. ஒரு ஊர்ல ஒரு நியாயாதிபதி இருக்கிறானா. ஆனா அந்த அதே பட்டணத்துல ஒரு விதவி இருக்கிறாள். ஆனா அவன் என்ன பண்றான், அந்த நியாயாதிபதி கிட்ட போயிட்டு என்ன பண்றான், அந்த விதவி என்ன பண்ணுது, அதாவது எதிராளிக்கும் எனக்கும் இருக்கிற காரியத்துல எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்றான். அந்த ஸ்திரீ போயிட்டு, அந்த விதவை ஸ்திரீ போய் அந்த பட்டணத்தை அதிபதி கிட்ட போய் செய்யும் போது அவன் கேட்கவே மாட்டான், அதை கண்டுக்கவே மாட்டான். ஆனா அந்த ஸ்திரீ வந்து சும்மாவே இல்லை, மறுபடியும் போய் அந்த காரியத்தை பத்தி எனக்கு நியாயம் செய்யணும்னு விண்ணப்பம் பண்ணிட்டே இருக்கிறா. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுது, அந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு பண்றான்னு சொல்லி அந்த நியாயாதிபதி வந்து கண் திறக்கப்படுது. அடிக்கடி வந்து என்னை அழற்றா இல்லையா, அதனால நான் நியாயம் செய்ய வேண்டும் சொல்லி தீர்மானத்தை செய்யறான். அப்ப அவ்வளவு நாள் வரைக்கும் அவன் வந்து கண்டுக்கவே இல்லை. ஆனா ஒரு நாள் அவன் வந்து அடிக்கடி என்ன அழற்றாளே, அப்போ நிச்சயமா நான் வந்து நியாயம் செய்யணும்னு சொல்லி மனம் மாறுறான். அதுக்குதான் ஏசப்பா சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டு சொல்றாரு, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை நீங்க சிந்தித்து பாருங்கள். அநீதி உள்ள நியாயாதிபதி அப்படி செய்யும் போது ஆண்டவர் சொல்றாரு, அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல சூசன் பீப்புள். அப்ப தேவன் நேசிக்கிற தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் விஷயத்துல அவர் நீடிய பொறுமையா இருந்து அவருக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா? கண்டிப்பா ஆண்டவர் சொல்ல நியாயம் செய்வார். அப்ப இன்னைக்கு ஒரு காலத்தை ஒரு முக்கியமா ஒண்ணு எதுக்கோ ஒன்னுக்கு விஷயத்துக்கு நாம வந்து ஜெபம் பண்றோம்.
நீதி சரி கட்டுங்க ஆண்டவரே, நீதி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும்போது அவர் பதில் கொடுக்கறது இல்லைனாக்கா அதுக்கு நம்ம சோர்வு அடையக்கூடாது. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நியாயம் செய்வாராம். சீக்கிரத்துல அவருக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. ஆகிலும் மனுஷகுமார் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ. இன்னைக்கு நடக்கிற காரியங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து சில நேரங்கள்ல என்ன பண்றாரு, உடனே பதில் கொடுக்கறது இல்ல. இன்னைக்கு நடக்கிற அக்கிரமங்கள், பாவங்கள், உலகத்துல நடக்கிற எல்லா காரியம் வந்து நடக்குது. அதுக்காக சில நேரம் ஜெபிக்கிறாங்க. ஆனா உடனே ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். ஆனா அவர் நீதி சரி கட்டுவார்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். நீதி சரி கட்டும் நாள்னு சொல்லி நம்ம எல்லாம் வாசித்து பார்த்தோம் இல்லையா? அப்போ அவர் வரும்போது அவர் தீர்மானம் பண்ணிருப்பார். அந்த நாள்ல வந்து நான் நீதி சரி கட்டுவேன்னு சொல்லி. அது அவருடைய சித்தம். அதனால நாம சோர்வடையவே கூடாது. அப்போ சில நேரங்கள்ல ஜெபம் வந்து தாமதிக்கப்படும். அது ஜெபத்துக்கு பதில் வந்து தாமதிப்பாரு. அவர் நிறைவேற்ற ஒரு காலம் உண்டு. அப்போது நிறைவேற்றுவார். வாசிகள் யாக்கோபு 5:17, 18 பற்றி எலியாவுடைய ஜெபத்தை பத்தி பார்க்கலாம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஆமென். ஆமீன். எலியா பத்தி நம்ம நல்லாவே தெரியும். அப்போ எலியான்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசி பழைய ஏற்பாடு இருந்தான். பாருங்க, அதாவது ஆகாப் ஜெசேபேலோட பாவத்தை நிமித்தமாக அந்த தேசமே கலங்கப்பட்டு போனது. முழு தேசமே வந்து சிலை வழிபாடுல விழுந்து போனது. ஜனத்தை வந்து கெடுத்து போட்டான். அக்கிரமம் நிறைந்த ஒரு ஆட்சியா இருந்தது ஆகாபுடைய ஆட்சி. ஆனா இது எதிர்த்து நின்று எலியா வந்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். 3.5 வருஷம் மழை வராதுன்னு சொல்லி. அப்ப எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் கூட மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்றான். அந்த ஜெபம் வந்து ஆண்டவர் கேட்கிறாரு. உடனே மழை வரதுல 3.5 வருஷம் ஜெபம் வராம நின்றுச்சு. அந்த 3.5 வருஷம் அதாவது மழை இல்லாம வறட்சி, வறுமை, பசி, பயங்கரமான ஒரு வறட்சி இருந்தது. 3.5 வருஷம் 3 வருஷம் மழை பெய்யலன்னா எப்படி இருக்கும் ஒரு தேசம்? ஆகாரமே இல்லாம போயிடும். பஞ்சம் இருந்ததுன்னு பார்க்க முடியும். ஏன்னா அந்த பாவம் செஞ்ச நிமித்தமாக அந்த தேசம் சபிக்கப்பட்டதா மாறுச்சு. கருத்தா ஜெபம் பண்றான். அதே போல 3 வருஷம் ஜெபம் வந்து பண்ண உடனே 3 வருஷம் மழையே வரல. பிறகு மனசாப்படுறாங்க, மனம் திரும்புறாங்க. அந்த மக்கள் வந்து முழங்கால் வலிட்டு ஜெபித்து மனம் திரும்புறாங்க. பிறகு வந்து என்ன பண்றான், ஜெபம் பண்றான். அப்போது 3 வருஷம் 6 மாதம் பூமியில மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்போது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. அப்போ பிறகு என்ன பண்றான், மனஸ்தாபப்படும் போது ஆண்டவர் மன்னிக்கிறாரு. அப்போ எலியா மறுபடியும் என்ன பண்றான், ஜெபிக்கிறான். மறுபடியும் வந்து பிறகு மழை வருது. அப்போ அந்த ஜெபம் கேட்கப்படுது. ஏன்னா அப்போ நீதிமான ஜெபம் ஊக்கம் உள்ளது, வல்லமை உள்ள ஜெபமா பண்றான் இல்லையா? ஏன்னா அவன் ஜெபம் பண்ணும்போது ஒரு விஷயம் பார்க்க முடியும். எலியாவுடைய ஜெபத்துல ஒரு விசேஷமான ஜெபம். அவன் சோர்ந்து போகாம ஜெபம் பண்றான். அவன் மழை வரத்துக்கு, அதாவது மழை வர வேண்டும் என்று ஜெபிக்கும் போது உடனே மழை வராது. மழை வரல. அவன் போய் என்ன பண்றான், ஜெபம் பண்றான். அவன் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறான். அதாவது பாருங்க, 7 தரம் வந்து என்ன பண்றான், ஜெபிக்கிறான். முதல் தடவை ஜெபிக்கிறான். அந்த அந்த வேலையாட்டுல அனுப்புறான், போய் பாரு அப்படின்னு சொல்லும் போது அவன் போய் பார்க்கும்போது அதாவது எந்த மேக கூட்டமே இல்லையேன்னு திரும்பி வரான். மறுபடியும் வரான். இந்த மாதிரி வந்து 6 தடம் போய் வரான். 7ஆவது தடம் வரும்போது ஒரு சின்ன கை அளவு மேகம் தான் பாக்குறான். அப்போ இங்க விஷயம் பார்க்கும்போது அவன் சோர்ந்து போகாம ஜெபம் பண்றான். அவனுடைய ஜெபம் உடனே கேட்கப்பட்டது. ஆனா ஆண்டவர் அங்க ஒரு விசுவாச சோதனை இருக்குது இல்லையா? உடனே ஜெபம் பண்ண உடனே பதில் வரல. 1 தடம், 2 தடம், 6 தடம் ஜெபிக்கிறான். 7ஆவது தடம் விடாமுயற்சியோடு ஜெபிக்கிறான். பிறகுதான் வந்து அது கூட சின்ன ஒரு அறிகுறி தான் வருது. ஒரு சின்ன கையளவு ஒரு மேகம் பாக்குறான். பிறகு என்ன பண்றது, பிறகு வந்து என்ன பண்ற, ஜெபம் பண்றான். 7ஆவது முறை ஜெபம் கேட்கப்பட்டது, பதில் வந்துருது. உடனே என்ன பண்றது, அந்த தேசத்துக்கு மழை வருது, பயங்கரமான மழை. அப்போ இதுல கற்றுக்கொள்ள ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, ஜெபம் பண்றோம், அதே போல சோர்ந்து போகாம ஜெபம் பண்ண வேண்டும். எலியா ஜெபிக்கிறான், 1 முறை அல்ல 7 முறை ஜெபிக்கிறான். அவனும் சோர்ந்து போகாம தான் ஜெபம் பண்றான். ஆனா அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது 1 தடம் பண்றோம், 2 தடம் பண்றோம், பதில் வரல. ஆனா சோர்வடையாம என்ன பண்றாமோ, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ண வேண்டும். அதாவது நம்ம ஊமையா பார்த்தோம் இல்லையா? அப்போ நம்ம விசுவாசம் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ விசுவாசத்தோட சோர்ந்து போக ஜெபம் பண்றதுதான் வந்து முக்கியம். அதே போல 3 தரம் ஜெபிக்கிறான். ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவனுக்கு அங்க பதில் கிடைக்குது. வாசிக்கலாம் 1 ராஜாக்கள்ல 17 20 முதல் 22. என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை
சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். ஆமென். ஆமீன். ஒரு விதவியுடைய மகன் இருந்தான். அந்த விதவியை ஆசீர்வதிக்கிறான். அந்த வீட்டுக்கு போனோடனே பஞ்சம் நீங்கி போயிடுது. அவங்க நல்லா அவங்க எண்ணெய் நிரம்பி விழுது. அந்த அற்புதத்தை ஆண்டவர் அவங்க எலியா மூலமா ஆண்டவர் செய்யறாரு. அந்த விதவை சந்தோஷமாக. ஆனா ஒரு நாள் அந்த குழந்தை வியாதிப்பட்டு மரண படுக்கை போயிடுது. பிறகு அவன் போய் ஜெபம் பண்றான். மனம் கசந்து ஜெபிக்கிறான். என் தேவனே கர்த்தாவே, நான் தங்கி இருக்கிற இடம் கொடுத்த இந்த விதவியின் மகளை சாக பண்ணினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்திரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணும்போது பாருங்க, அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புறம் விழுந்து, முதல்ல ஜெபம் பண்றான், விழுந்து ஜெபம் பண்றான், உடனே உயிர் வரல. 2ஆம் தரம் ஜெபம் பண்றான், 3ஆம் தரம் ஜெபம் பண்றான். என் தேவனே கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வரம் பண்ணும் என்று கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். 3ஆம் தரம் பண்ணும்போதுதான் கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்தது. அப்ப ஒரு தரம் பண்றான், பிள்ளை பிழைக்கல. 2ஆம் தரம் பண்றான், வரல. 3ஆம் தரம் விடாமுயற்சியோடு பண்றான், பிள்ளைக்கு மறுபடியும் ஆத்மா திரும்பி வந்தது. அப்போ இங்க விடாத முயற்சியோடு நம்ம ஜெபம் பண்ணும்போது சில நேரங்களில் ஆண்டவர் பதில் கொடுப்பாரு. ஆனா பொறுமை தான் அங்க விளங்குது. அதுதான் பொறுமை, விசுவாசம், இந்த 2மே அவசியம் என்று இன்னைக்கு ஒவ்வொரு வருஷம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாசிக்கலாம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11. அன்னாளை பத்தி ஒரு விஷயத்த பார்க்கலாம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நிலைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஆமென். ஆமீன். பாருங்க, அன்னாளுக்கு குழந்தை இல்ல, குழந்தை பாக்கியமே இல்லை. அந்த கர்ப்பத்தை அடைத்தது யாரு? 1ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். கர்த்தர் தான் அந்த கர்ப்பத்தை அடைத்து வைத்தார். அப்போ அந்த அடைத்தவருக்கு சில நாட்கள், சில மாதங்கள் குழந்தை இல்லாதனால, அதாவது அவளுக்கு மனமடி உண்டானது, வேதனை உண்டாச்சு. அப்ப வேதனை உண்டான ஒரு நாள் முடிவு பண்ண, ஆண்டவர்கிட்ட போய் நான் மன்றாட வேண்டும். அப்ப உள்ளம் உடைக்கப்பட்ட உடனே, அதாவது ஆண்டவர்கிட்ட போயிட்டு அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றாள். ஏன்னா இங்க ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல முதல்ல பிறக்கிற குழந்தை அது ஆண்டவருக்கு தான் செலுத்தணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் பார்ன் சொல்லி பார்த்தோம் கடந்த படிப்பினில. அப்போ அந்த முதல் குழந்தை அண்ணால் ஒரு அர்ப்பணத்தோடு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த குழந்தை கொடுப்பேன்னு தீர்மானம் பண்ணியிருந்தார் முதலே. ஏன்னா அந்த குழந்தை சாமுவேல் தீர்க்கதரிசி, அவன் தேசத்துல ஒரு பெரிய தீர்க்கதரிசி எழும்பி அவன் ராஜாக்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியா இருந்தான். அதனால இது அது ஆண்டோட தீர்மானம் இருந்தது. அதனால இப்படி ஜெபம் பண்ணி அவள் செய்யும் போது அறிக்கையோட அந்த ஜெபத்தை கேட்பாருன்னு சொல்லி தீர்மானம் இருந்தது. அதனால பாருங்க, அவ போய் மனம் கசந்து அழுறான். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அவ ஒரு வார்த்தை சொல்றா பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தரலும். உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னாக்கா அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். இதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஜெபம் இருந்தது. நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உயிரோடு இருக்கும் சகல நாட்களும் உமக்காக அர்ப்பணிப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அப்போ ஒரு பொருத்தனை பண்ணி, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க ஆண்டவரே, உமக்கே அர்ப்பணிப்பேன்னு சொல்லி சொல்லும் போது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். அவள் கர்ப்பம் திறக்கப்பட்டது, ஒரு குழந்தை பிறந்தது. அவன் தான் சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி. அவன் சிறு வயது முதற்கொண்டே ஆண்டவருக்காக அவன் தீர்க்கதரிசியா எழும்பினான். அப்போ இந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமான ஜெபம். அவர் சித்தப்படி ஜெபித்தால் அந்த ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம் கலாத்தியர் 3 இங்க சில நேரங்கள்ல பவுலுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா அவன் ஒரு பக்கம் ஜெபமும் பண்றான் சபைக்காக, ஒரு பக்கம் கண்டனமும் பண்றான். ஆனா சில நேரங்கள் தப்பு செய்யும் போது, அதாவது அந்த மக்கள் மனம் திரும்ப வேண்டும், அவங்க மேல அன்பு நல்லா கண்டிக்கிறான் இல்லையா? அதாவது அவன் கண்டிக்கும் போது பாருங்க, கலாத்தியர் 3 கண்டிக்கும் போது புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்னு சொல்லி திட்டுறான் இல்லையா?
அப்ப எதற்காக அவன் வந்து கடிந்து கொள்றான்? ஏன்னா நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போகத்தக்க உங்களை மயக்கினவன் யார்? அவங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போனனாலதான் அந்த கலாத்தியர் சபையில அந்த மக்களை வந்து கடிஞ்சுக்கிறான். புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்னா ஃபூலிஷ் கலாட்டியன்ஸ், முட்டாள் கலாத்தியர்னு சொல்லிதான் சொல்றான். அப்ப அப்படி சொல்லும் போது அதை நம்ம குற்றப்படுத்த முடியுமா? கிடையாது இல்லையா? அப்போ சபை மேல அன்பு இருந்தது, அவங்க மனம் திரும்ப வேண்டும். அந்த சபை என்பது அவனுக்கு வந்து உள்ளத்துல ஒரு, அதாவது தன்னுடைய குழந்தைகளை போலதான் பாக்குறான். ஒரு தகப்பனா இருந்து அவன் கண்டிக்கிறான், அதாவது புத்தி இல்லாத கலாத்தியரே. ஆனா ஒரு பக்கம் கண்டிக்கிறான், என்ன சத்தியத்தை விட்டு விலகி போறதுனால கண்டிக்கிறான். இன்னொரு பக்கம் வந்து ஜெபமும் பண்றான். அந்த ஜெபத்தை பத்தி பார்க்கலாம். பிலிப்பு 1:1-6. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி, நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். அவன் பாருங்க, அதாவது பவுல் சொல்றான், அவன் ஜெபம் பண்றான். எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணி இருக்கிறவங்க அவங்களுக்கும் எழுதுறேன். என்ன எழுதுறேன்? அதை ஜெபம் பண்ண பாருங்க. நம்முடைய பிதாவாக தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக சொல்லி அவங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்றான். அது மாத்திரமல்ல, அதாவது சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டுள்ளபடியினால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் என்ன பண்ற? சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்றேன். அப்ப ரொம்ப சந்தோஷத்தோட உங்களுக்காக விண்ணப்பம் பண்றேன். உங்களில் நற்கிரை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்து நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருகிறார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை தோத்தரிக்கேன்னு சொல்லி அவன் ஜெபம் பண்றான். அப்போ ஒரு பக்கம் அவன் வந்து கடிஞ்சு கொள்றான், அந்த பக்கம் கலாச்சாரல, இன்னொரு பக்கம் என்ன பண்றான்? ஜெபமும் பண்றான். அப்போ ஒரு சபையில கண்டிப்பா உண்டு ஜெபமும், பரிந்து பேச ஜெபமும் உண்டு. கண்டிக்கும் போது என்ன பண்றாங்க? சில பேர் மனம் மாறுவாங்க. அந்த கண்டிக்கிறதே வந்து தவறுன்னு சொல்லி என்னன்னாக்கா மனம் மாற்றல் அடைவதற்கு ரொம்ப கஷ்டம். அப்போ ஜெபத்துல 2 விதம் இருக்குது. ஒண்ணு வந்து கண்டித்து உணர்த்துகிற ஜெபம், இன்னொன்னு பரிந்து பேசுகிற ஜெபம் பாக்குறோம். வாசிக்கலாம். யாக்கோபு 5:13 வாசிக்கலாம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். ஆமென். ஆமேன். அதாவது சந்தோஷமா இருந்தா பண்ணுமா? சங்கீதம் பாடலாம். ஆனா துன்பப்பட்டா என்ன பண்ணும்? ஜெபம் பண்ண கடவன். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12:5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஆமென். ஆமேன். பாருங்க, பேதுரு வந்து சிறைச்சாலை இருக்கும்போது அந்த சபை சும்மா இருந்ததா? இல்ல, சபை ஊக்கமா ஜெபம் பண்ணுது இல்லையா? அவன் சிறைச்சாலை இருக்கும்போது சபை சும்மாவே இல்ல, பயந்து கொண்டு ஒளிந்து கொள்ளவும் இல்லை. அவங்க பேதுருக்காக என்ன பண்றாங்க? ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. இந்த அதிகாரத்துல நீங்க வாசித்து பாருங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையை காக்கப்பட்டிருக்கில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. ஒரு தேவதூதன் வரான், பேதுரை விடுவிக்கிறான் இல்லையா? அப்போ ஒரு சபையில ஒரு சகோதரனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது என்ன பண்ணும்? ஜெபம் பண்றதுதான் வந்து நல்லது. ஊக்கத்தை ஜெபம் பண்ணாமா அந்த ஜெபம் ஆண்டவர் கேட்பாரு. வாசிக்கலாம். யோபுல வந்து வாசிக்க வேணாம், சுருக்கமா அதை முடிக்கல, ஏன்னா நேரம் பார்த்தல. அதாவது யோபு பத்தி நல்லாவே தெரியும். யோபுக்கு வந்து அது விசுவாச சோதனை வந்தது, ஆனா கடைசியில அதுல வெற்றி பெற்றான். அதாவது அதுல முக்கியம் பார்க்கும்போது 42ஆம் அதிகாரத்துல கர்த்தர் ஒரு விஷயத்த சொல்றாரு. தேவானன் என் எலிப்பாசை நோக்கி, உன்மேல் என் 2 சிநேகிதர் மேல் எனக்கு கோபம் உண்டு. அப்போ யோபுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்க மேல எனக்கு கோபம் இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா என் தாசனாக யோபு பேசியது போல நீங்கள் என் குறித்து நிதானமா பேசவில்லை, அவங்களுக்கு நிதானம் இல்லாம பேசினார்கள், அதான் அவங்க மேல கோபம் இருக்குது. அதனால நீ என்ன பண்ணு? ஒரு பலி செலுத்த வேண்டும். 7 காளை 7 ஆட்டுக்கடா தெரிந்து கொண்டு தாசனாகிய யோபு இடத்துல போயிட்டு உங்களுக்காக என்ன பண்ணுங்க? சர்வாங்க தகன பலியை இடுங்க.
அவங்க இடும்போது யோபு ஜபிக்கும் போது அந்த ஜபத்துக்கு நான் பதில் கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதே போல அவங்க செய்யறாங்க, அந்த ஜபத்தம் கேட்கப்படுது, அவங்க பலி செலுத்துறாங்க. அந்த 2 பேரையும் ஆண்டவர் மன்னிக்கிறாரு. ஆனா இங்க அங்க பார்க்கும்போது முக்கியமான ஒரு விஷயம், அப்போ கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்ட செய்யும் போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாட்டினார். அப்ப யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு? யோபு ஆசீர்வதிக்கிறார். அவன் என்ன நடக்குது பாருங்க. யோபுக்கு தன் முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் 2 தடையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினான். அப்ப டபுள் பிளெஸிங்ஸ் கிடைச்சிச்சு யாருக்கு? யோபுக்கு. அப்போ இதில் நம்ம புரிஞ்சு கொள்கிற ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னாக்கா, அப்போ ஒருத்தன் மேல ஆண்டவர் கோபமா இருக்கிற தப்பு செஞ்சிருக்கானா என்ன பண்ணோம்? அவனை கடிஞ்சுக்கின்னு எச்சரிக்கிறது நல்லது, வசனம் நிமித்தமாக. அதே போல ஜெபமும் பண்ண வேண்டும். பண்ணினால் அவனும் மன்னிப்பாரு. அதே போல நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவார்னு சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம். அதே போல ஓகே, இன்னொரு விஷயம் பார்க்கும்போது யாத்திராமத்துல பார்க்கும்போது கூட, அதாவது மோசே பரிந்து பேசுற ஜெபத்தையும் பண்றான். அப்போ அந்த மக்கள் தப்பு செய்யறாங்க. அதாவது 10 கற்பனை பெற்றுக்கொண்டு வந்த பிறகு மோசே பார்க்கும்போது என்ன பண்றாங்க? அவங்க பொன் கண்ணுக்குட்டியில வாத்து விட்டு 2 பொண்ணு கண்ணுக்குட்டியை என்ன பண்றாங்க? வணங்குறாங்க, சிறை உழைப்பை செய்யறாங்க. உடனே மோசே கோபம் அடைஞ்சு அந்த 10 கற்பனையை உடைச்சிடறான். ஆனா பிறகு என்ன பண்றான்? ஜனங்களை ஆண்டவர் அழிக்கணும் தீர்மானம் பண்ணும்போது அவன் என்ன பண்றான்? ஒரு பரிந்து பேசுற ஜெபத்தம் பண்றான். ஆனா அந்த ஜெபம் பண்ணின பிறகு ஆண்டவர் என்ன பண்றாரு? அதாவது மோசே ஆண்டவர் நேசிக்கிறாரு. அவன் சொல்றான், என் பேரை கிறுக்கி போடுங்க ஜீவபுஸ்தகம்னு கேட்கும்போது அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதாவது எவன் பாவம் செய்யறானோ அவனுடைய பேரை நான் புஸ்தகத்துல கிறுக்கி போடுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன பண்றாரு? அந்த மக்களை ஆண்டவர் தண்டிக்கிறாருன்னு சொல்லி பார்க்க முடியும். அப்ப இங்க மோசஸுக்கு ஒரு பக்கம் பரிந்து பேசுகிற உள்ளமும் இருந்தது, அதே போல அந்த மக்கள் மேல கோபத்தெல்லாம் எச்சரிக்கிற ஒரு குணமும் இருந்ததுன்னு சொல்லி பார்க்க முடியும். வாசிக்கலாம் 1 பேதுரு 3:12. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. ஆமேன். ஆமேன். யாருக்கு விரோதமா இருக்குது? அதே போல நோக்கமா இருக்குது. ஒரே வசனத்தை பார்க்க முடியும். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அப்ப நீதிமான் யார்? நீதியை படிப்பிக்கிறவன் தான் நீதிமான் இல்லையா? அதாவது ஒரு நீதிமான் எப்படி இருக்க வேண்டும் என்று கடந்த வாரம் ஆராய்ந்து பார்த்தோம் எல்லாமே வசனத்துல இல்லையா? அப்ப நீதிமான் மேல் தான் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு செவி கவனமா இருக்குது. அப்ப நீதிமான் ஜெபம் செஞ்சா அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாராம். ஆனா தீமை செய்யறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் எப்படி இருக்குமா? விரோதமா இருக்குது. விரோதின்னு சொல்றாரு ஆண்டவர். யாருக்கு? தீமை செய்யறவர்களுக்கு. வாசிக்கலாம் சங்கீதம் 34:12-17. நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஆமேன். ஆமேன். பாருங்க, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்குதான். ஆனா நம்ம முக்கியமா செய்ய வேண்டியது, நான் ஜெபம் பண்ணா ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணவா? நன்மை செய்ய வேண்டும். ஜீவனை விரும்பி நீடித்த நாட்கள் ஆட்சேபிக்கிற மனுஷன் யார்? என்ன பண்ணுமா? உன் நாவை பொல்லாப்புக்கு விளக்க வேண்டும், உன் உதடுகளை கபட வசனிப்பிக்கும் விலக்கி காத்துக்கொள். இதுதான் முதல்ல செய்ய வேண்டியது. தீமை விட்டு விலகு, நன்மை மாத்திரம் செய்து சமாதானம் தேடு, அதை பின்தொடர்ந்து கொள். இது செஞ்சா கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். அடுத்தது முக்கியமா ஒரு 2 விஷயத்த பார்த்து ஒரு சில வசனம் முடிச்சிடலாம். அதாவது நான் ஜெபம் செய்யறேன், அந்த ஜெபத்துக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் சொல்றாரு ஆண்டவர். பார்க்கலாம். மார்க் 11:24-26. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். ஆமீன். பாருங்க, இயேசப்பா சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும். இது முதல் விஷயம்.
அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணணுமா? முதல்ல ஒருவரின் பேரில் ஒருவருக்கு யாதொரு குறை இருக்குமானால் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி என்ன பண்ணுமா? அந்த குறையை அவனுக்கு மன்னிங்கள். அப்ப நமக்கு விரோதமா ஒரு தப்பு செஞ்சிருக்கான்னு அந்த குறையை மன்னிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப நம்ம தப்ப ஆண்டவர் மன்னிப்பார். அப்ப நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். அப்ப நம்ம தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் மன்னிக்கணும்னு விரும்புறோம். அப்போ சகோதரன் தப்பு செஞ்சும் போது அவன் நம்ம கிட்ட என்ன மன்னிச்சிருங்க பதில் சொல்லும் போது மன்னிக்கலாமா? வேணாம், கண்டிப்பா மன்னிச்சுதான் ஆக வேணும். இதுதான் கண்டிஷனல் பிரேயர். வாசிக்கலாம் லூக்கா 17:3-4. உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். ஆமேன். ஆமேன். மன்னிக்க சொல்லிட்டாரு பார்த்தோம். எத்தனை தடவைன்னு சொல்லி பாக்குறீங்க. உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏன்னா உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அப்போ ஒரு தப்பு செஞ்சானாக்கா வசனத்தை சொல்லிதான் கடிஞ்சிக்கணும். பிறகு அவன் மனசாப்பட்டால் அவனுக்கு மன்னிங்க. அப்ப கடிஞ்சு கொள்ளும் போது வசனம் நிமித்தமாக வெதர் நீங்க தப்பு செஞ்சிருக்க வசனப்படி இது ராங்கன்னு சொல்லும் போது கடிஞ்சு கொள்ளும் போது மனசாப்பட்டால் என்ன பண்ணாமா? அவன் பாவத்தை அவன் குற்றம் செஞ்சிருந்தா அவன் கேட்கும்போது மனசாப்பட்டு கேட்கும்போது மன்னிக்க வேண்டும். அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதம் பாவம் செஞ்சாங்க, 7 தரம் உனத்தில் வந்து நான் மனசாப்படுகிறேன் என்று சொன்னாலும் கூட அவனுக்கு என்ன பண்ண மன்னிச்சுதான் ஆகணும்னு சொல்றாரு. அப்ப ஒரு தடவை அல்ல 7 தடவை ஆனாலும் சொல்லி 7 தடவை ஆனாலும் மன்னித்தான் ஆகணும். மனசாப்பட்டு என்ன மன்னிச்சுன்னு கேட்கும் போது கண்டிப்பா நம்ம மன்னிச்சுதான் ஆகணும்னு சொல்லி ஆண்டு சொல்றாரு. அதே போல சங்கீதம் 51:1-10 வாசிக்கலாம். அதாவது தாவீது எப்படி பாவ மன்னிப்போட அந்த ஜெபத்தை செஞ்சான்னு பார்க்கலாம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறீர். அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியறலும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியறலும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமேன். ஆமீன். இந்த அதிகாரம் பாத்தீங்கன்னாக்கா தாவீது விபச்சாரம் செய்தான், கொலை செஞ்சான். இந்த பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவர் கோபம் மூண்டது. ஆண்டவர் தாவீதை கொன்று போட தீர்மானம் பண்ணினார். அதுக்கு முன்பாக அவர் நாத்தான் என்ற தீர்க்கதரிசியை அனுப்பி அவனை உணர்த்தும்படி, அவன் பாவத்தை உணர்ந்து கொள்ளும்படி எச்சரிப்பு வந்தது. அதை கேட்ட உடனே அதாவது தாவீது மனசாப்பட்டான், தன் பாவ அறிக்கை செய்யறான். அதுதான் இந்த அதிகாரத்தை பாக்குறோம். தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், மிகுந்த இருக்கிறபடி என் மீது மன்னிங் ஆண்டவர், என்னை சுத்திகரியும் ஆண்டவர், நான் பாவி, நான் பொல்லாது செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவன் எல்லா அறிக்கையும் செய்யறான். அது மாத்திரம் நீ உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி அருளும் அப்படின்னு சொல்லிட்டு, தேவனே சுத்த இடத்தை என்னில் சிருஷ்டித்தருடும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே பொதுவியும். பாவ அறிக்கை எல்லாவற்றையும் அறிக்கை செஞ்சுட்டு அவன் விட்டு மனசாப்பட்டு பாவ அறிக்கை செய்கிறான். அதனால அந்த பாவ அறிக்கையில முக்கியம் பார்க்கும்போது அவன் செய்த எல்லா பாவத்தையும் மறைக்காமல் ஆண்டு அறிக்கை செய்கிறான். அறிக்கை செய்து விட்டு கேட்கிறான், எனக்குள்ள ஆண்டவரே நான் இனிமே பாவம் செய்ய மாட்டேன், எனக்குள்ள இதயத்தில சுத்த சிற்றித்தரன்னு சொல்லி ஒரு அறிக்கையோட பாவ அறிக்கை செஞ்சு ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அப்போ முக்கியமா இங்க பாவ அறிக்கை செய்யும் போது மனப்பூர்வமான அறிக்கை செய்யும்போது ஆண்டவர் மன்னிக்கிறார். அப்படி ஒரு ஜெபம் கேட்கப்படும் சொல்லி பாக்குறோம். இப்போ ஏசப்பா வருகை உண்டுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். 2ஆம் வருகை.
அவர் 2ஆம் வருகை பிறகு இந்த பூமியில அவர் அரசாளுவார். 1000 வருஷ அரசாட்சி. அந்த 1000 வருஷ அரசாட்சி பிறகு, அதாவது புதிய ஜெருசலம், அதாவது புதிய ஜெருசலம் வந்து பரலோகத்தில் ஆயத்தமாக்கப்பட்டது இறங்கி வரும். அதுல என்றென்றைக்கும் சதா காலம் நாம அவரோட இருக்க போறோம். அவரோடு நம்மோட இருப்பார். அந்த சமயத்துல நாம என்ன பண்ணுவோம்? வசனம் சொல்லுது ஏசாயா 65ல, அப்போது அவர்கள் கூப்பிடு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போது நான் கேட்பேன். எப்போது? அந்த ராஜ்யத்துல நம்ம கூப்பிடு, ஏன்னா அவர் நம்ம அருகிலே இருப்பாராம். ரொம்ப தூரமா இருக்க மாட்டேன். அப்ப நம்ம நடுவில் இருப்போம். இதோ மனுஷர்கள் மத்தியில வாசஸ்தலம், அவருடைய வாசஸ்தலம் மனுஷர்கள் மத்தின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ 2ஆம் வருகை பின்பு அவர் என்றென்றும் நம்மோடு இருக்க போறாரு. அப்போ கூப்பிடும் போது உடனே பதில் கொடுப்பாராம். பேசும்போது அவர் கேட்பாரு. அருகிலே இருக்கிறதுனாலதான். கடைசியா வாசித்து முடிக்கலாம். எபேசியர் 6:18 வாசித்து முடிக்கலாம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஆமேன். பாருங்க, அதாவது ஜெபம் பண்றது அவசியம். எப்படி ஜெபிக்கணும், எந்த ஜெபம் கேட்கப்படும், எந்த ஜெபம் கேட்கப்படாது, இது எல்லாமே ஆராய்ஞ்சு போதும். கடைசியாக, அதாவது எந்த சமயத்தும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் என்ன பண்ணும்? ஆவினால் ஜெபம் பண்ண வேண்டும். அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டும் விழித்து கொண்டு இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் சபைக்கு வெளிப்படுத்துகிற ஒரு முக்கியமான வசனம். அப்போ நம்முடைய கடமை என்ன? எப்படி ஜெபிக்கணும்? அதாவது சபையில ஒருத்தன் துன்பப்படும் போது ஜெபிக்கிறது நல்லது. அதே போல நாம் விசுவாசத்தோட பொறுமையோட ஜெபிக்கும் போது தேவன் எவ்வாறு பதில் அளிக்கிறார் என்று இன்று ஒவ்வொன்றாக ஆராய்ந்து பார்த்தோம். எந்த ஜெபம் கேட்கப்படும், எந்த ஜெபம் கேட்கப்படாது, அதே போல அவர் பதில் கொடுக்கும்போது எப்படி பதில் கொடுப்பார் என்று இன்று முழுவதுமாக ஆராய்ந்து பார்த்தோம். சோ இதுவரைக்கும் இந்த வசனம் கேட்டோம். இந்த வசனத்தின் நிமித்தமாக அநேக விஷயங்களை அறிந்து கொள்ளும்படி தேவன் கிருபை தந்தார். கேட்டவர்கள் ஒருவர், அதாவது இந்த வசனம் என் உள்ளத்தை தொட்டது, நான் மனம் மாறி இப்படிதான் ஜெபிக்கணும்னு சொல்லி நான் புரிந்து கொண்டேன்னு சொல்லி அறிந்தவர்கள் ஆவியினால நிறைஞ்சு ஒருத்தர் யாராவது ஜெபிக்கலாம். இந்த முடிவு ஜெபத்தை செய்யலாம். பிரதர் சிஸ்டர்ஸ் யாருன்னா ஒருத்தர். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை புகழ்ந்து பாடுகிறோம். அப்பா, நீ நல்லவர், உண்மை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், மகா கிருபையும் இரக்கம் உடையவர், நீடிய பொறுமையும் சாந்தம் உடையவர், உன்னதர், பரிசுத்த நீதி உள்ளவர், துதி கண்ணம் மகிமை மாற்றி வல்லமை எல்லாம் ஒருவருக்கு. அப்பா, இவ்வளவு நேரம் நீங்கள் தாசனை மறைத்து பரிசுத்த ஆவியானவரே எப்படி ஜெபம் செய்ய வேண்டும், எதற்காக ஜெபம் செய்ய வேண்டும்? ஆமாண்டவரே, ஜெபத்திலே நாங்கள் உறுதியாக இருந்து விசுவாசிக்க வேண்டும். அப்பா, ஜெபம் செய்பவர்களும் விசுவாசிக்க வேண்டும், ஜெபத்தை கேட்பவர்களும் விசுவாசிக்க வேண்டும். அந்த உறுதியான விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபம் செய்தால், அது உண்மையான ஜெபமாக இருந்தால், நாங்கள் செய்கின்ற ஜெபம் இந்த மாமிச உலகத்தில் உள்ள தேவைகளுக்காக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, ஆவிக்குரிய விஷயத்திலே நாங்கள் வளர்வதற்கு, மென்மேலும் வசனத்தை கற்றுக்கொண்டு அதில் ஆராய்ந்து பார்த்து தேறினவர்களாக மாறுவதற்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளாகவே மாறுவதற்கு நாங்கள் ஜெபம் செய்ய வேண்டும் அப்பா. அதில் உறுதியாக இருக்க வேண்டும் அப்பா. அதற்காக தான் ஆண்டவரே எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றப்பா. இந்த மாமிச உலகத்தை விட்டு பிரித்து எங்களை தெரிந்து கொண்டதற்கு ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்விலே நாங்கள் பலம் உள்ளவர்களாக மாற வேண்டும். அதற்காகவே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் அப்பா. அப்பொழுதுதான் ஆண்டவரே நாங்கள் எங்கள் குடும்பத்தில் உள்ள கணவன், மனைவி, பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க முடியும். ஆவிக்குரிய விஷயங்களை பின்பற்றும் பொழுது அவர்களுக்கு நாங்கள் இயேசுவின் பிள்ளைகளாகவே இருக்க வேண்டும் அப்பா. முற்காலத்திலே நாங்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆவியின் பிள்ளைகளாக மாறின பிறகு நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கின்றோம் அப்பா. என்ற உற்சாகத்தோடு சந்தோஷமாக இருக்கின்றோம் அப்பா. ஆமாண்டவரே, எங்கள் குடும்பத்திலே இன்னும் கணவன், மனைவி, பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள் மனம் மாறாமல் இருந்தால் அவர்கள் எங்கள் கிரியில் மூலமாக, எங்கள் நடக்கைகள் மூலமாக எங்களை பார்த்து இதோ ஆவியின் பிள்ளைகளாக இருக்கின்றார்கள், இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கின்றார்கள், இவர்களைப் போல நாமும் மாற வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று விதத்திலே அவர்கள் மனமாற்றம் அடைவதற்கு நாங்கள் எங்களுடைய குணாதிசயங்கள் ஆண்டவரே, இயேசுவி வசனத்தை கொண்ட குணாதிசயங்களாக மாறுவதற்கு கிருபை தாங்கப்பா. அந்த விதத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
அந்த வசனத்தை ஆண்டவரே எங்கள் காதுகளை இருதயத்தை விருத்த சேதனம் செய்து கொண்டு இருதய பலகையில எவ்வளவு வசனங்கள் எழுத முடியுமோ ஆண்டவரே, அவ்வளவு வசனங்களை மனப்பாடம் செய்து எழுதி ஆண்டவரே, அதை கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாங்கள் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மத்தியிலே ஆண்டவரை நாங்கள் ஜெபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பா. அந்த ஜெபம் உண்மையான ஜெபமாக இருக்க வேண்டும், ஆவிக்குரிய ஜெபமாக இருக்க வேண்டும். இதோ ஆண்டவரே, இந்த சபை கூடுகையிலே கலந்து கொள்ளுகின்ற அனைத்து வீட்டு கூடுகையில இருக்கின்ற அனைத்து சகோதரர் சகோதரிகள் வியாதிகளை குணமாக்குவதற்குரிய ஜெபமாக இருக்க வேண்டும் அப்பா. அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்விலே மனம் திரும்புவதற்குரிய ஜெபமாக இருக்க வேண்டும் அப்பா. அப்படி உண்மை உள்ள ஜெபம் செய்பவர்களாக எங்களை மனம் மாற்றுவென்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோடு துணையாக வாங்கப்பா. எங்களை கரங்களில் தாங்கி வழி நடத்துங்கப்பா. இருளை விட்டு விலகி வந்த நாங்கள் எப்பொழுதுமே இனி வரும் நாட்கள் நீ நித்திய ஜீவனை அடையும் வரைக்கும் 2ஆம் வருகை வரைக்கும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறக்கூடிய அனைத்து வல்லமையும் இந்த கூடுகைகளை கலந்து கொண்டிருக்கின்ற சகோதரர் சகோதரிகள், பெரியவர்கள், பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவரை தருவீரின் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமீன், ஆமீன். பிரைஸ் தி லார்ட், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்.